இன்னைக்கு இந்த கிராம சூழ்ந்த பகுதி, கிராமத்திலே அரசு பள்ளி தான் அதிகமா இருக்குது. இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு பள்ளியில தான் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று. ஆனால் நீட் தேர்வுல 2017-18 ஆண்டு வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அந்த மருத்துவ கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் அதிமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவள் கண்ட கனவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.